ஹalleluya. நாங்கள் யாவரும் எழுந்து தேவனை ஆராதிப்போம். தேவன் தாமே இந்த மத்தியிலே அசைவாட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுத்து நாங்கள் பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சோஸ்திரமாக மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் சேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் சேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் சேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் சேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் சேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் சேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் சேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் சேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஆராயக்குள்ளாக பிரவேசம் அன்பான கர்த்தாவே இந்த விலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் மூலமனப்பட்டு கூடி வரை கிருபை செய்தீங்க. நாளில் கர்த்தாவே எங்கள் கூட வளர்ந்தபடியாக செபிக்கிறோம். இந்த ஆராதனை உமது கரையில் ஒப்புக் கொடுக்கும் மாதத்தின் முதல் வாரத்தில் உங்களுடைய பகுதியில் அமரவும் ஆண்டவர் உங்களுடைய நாமத்தில் கொடுத்ததாக நன்றி செலுத்துவது. நம்மளுக்கு தேவ பிரசனம் கடந்து வரட்டும். ஆண்டவர் இந்த ஆராதனைகளுக்கு விரோதமாக எழும்புறதான எல்லா தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்திக் கொள்கிறோம். கர்த்தாவின் இடமுழுக்க தேவ பிரசனத்தால் வாய்ந்தவர்களாக உண்மை ஆராதிக்கிற போது நாளும் வார்த்தை கொடுக்கிறோம் கருத்தை கொடுக்கிறோம். கர்த்தாவை சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். பாடல்கள் பாடி கத்திர மயப்படுத்துகிற ஒரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வளநடத்துகிற சகோதரனை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாலு கர்த்தாவை கூட இருந்து ஆசீர்வதித்து பலப்படுத்த சொல்லிக்கிறோம். இந்த இடத்துல வந்து சிறிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். வசனங்களை சொல்ல தேவ ஆவியான கூட இருந்து வளநடத்தும்படியாக செபிக்கிறோம். ஆராதனை முற்றுமுழுதாக நம்ம கருத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென். ஒரு பண்ணப்பட்டவர்களாய் உலகம் எங்களை நடந்து கொண்டிருக்கிறார் எனக்காக ஜெபிப்போம்.
ஆண்டவரே உலக மனித நடந்த ஆராய்ச்சி ஸ்தோத்திரம் நடந்து முடிந்த ஆராய்ச்சி நடக்கக்கூட ஆராய்ச்சி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு நடந்து கொண்டிருக்க ஆராய்ச்சி சொல்லுவதற்கு ஆராதனம் கத்தருடைய ஆலயம் நாட்களில் தேவனுடைய வல்லமை தந்தவர்களாக அந்த வேலைக்கு ஆயுதப்படுகிற சபைகளை அந்த ஆயுதப்படுத்தவர் மாற்றுகிறோம் உடைய காலைகள் ஊழியர்களை செய்ய தடைகளை நீக்கி இன்று வல்லமையாக உடைய கால ஊழியர்கள் செய்ய கத்தருடைய கிருபை பெரிதாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒரு திருப்பை கொடுக்கிறோம் பொருள்படுத்த நடத்தும் நாம செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். சங்கீத வாசனைகள் சொல்லும் சங்கீதம் 105 1-20 வசனங்கள் படித்து கருத்து லாங்குவேஜில் வாசிக்க கேட்போம். Psalm 105. Dankt dem Herrn und verkündet seinen Namen, erzählt allen Völkern von seinen Taten. Singt ihm und spielt ihm ein Lied zur Ehre, erzählt von allen seinen Wundern. Freut euch über seinen heiligen Namen, alle, die zum Herrn beten, sollen fröhlich sein. Sucht den Herrn und seine Macht, sucht seine Gegenwart alle Zeit. Denkt an seine mächtigen Taten, an seine Wunder und Urteile, die er fällte. Ihr Kinder Abrahams, seines Dieners, ihr Nachkommen Jakobs, seines Auserwählten. Er ist der Herr, unser Gott, dessen Urteile sich über das ganze Land erstrecken. Er steht zu seinem Bund, zu dem Versprechen, das für 1000 Generationen gilt. Diesen Bund schloss er mit Abraham und schwor Isaak den Eid. Jakob bestätigte er ihn als feste Ordnung, ja ganz Israel als ewig gültiges Bündnis und sprach, ich will dir das Land Kanaan zum Erbe geben. Das sagte er, als sie noch wenige waren, als kleine Schar in einem fremden Land. Sie wanderten von Volk zu Volk und von einem Königreich zum anderen. Doch er ließ nicht zu, dass sie unterdrückt wurden, und zu ihrer Hilfe warnte er die Könige. Rührt dieses Volk nicht an, das ich erwählt habe, und fügt meinen Propheten kein Leid zu. Er ließ eine Hungersnot über Kanaan kommen, sodass keine Nahrung mehr im Land gab. Doch er schickte ihnen einen Mann nach Ägypten voraus, Josef, der als Sklave verkauft wurde. Im Gefängnis legten seine Füße in Fesseln und seinen Hals in eisernen Klammern, bis sich erfüllte, was er vorausgesagt hatte, und das Wort des Herrn ihn freisprach. Da schickte der König nach ihm und schenkte ihm die Freiheit. Der Herrscher über viele Völker öffnete die Gefängnistür. Amen. Amen. சங்கீதம் 105. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறுமளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. தேவனை துதித்து தேவனை ஆராதிக்க போது அவர் தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி அவருடைய நாமத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த 3ஆம் மாதத்திலே வந்திருக்கிறோம். முதலாவது ஞாயிறு ஆராதனையில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்போம். வாட்சி சங்கீதம் 105:4 கர்த்தரையும் அவர் வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சங்கீதக்காரன் சொல்றான். அவரையும் அவருடைய சமூகத்தையும் அவருடைய வல்லமையும் நாடி வந்திருக்கிற எங்களுக்கு
தம்முடைய வல்லமை அவர் விளங்க பண்ண போதுமானவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் வாய்களை திறந்து நன்றாக தேவனை துதிக்க ஆரம்பிப்போம். அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் செலுத்துவோம். அவர் நல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார், அவர் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார், ஆராதிக்கப்படத்தக்கவராக இருக்கிறார், உயர்ந்தவராக இருக்கிறார், அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை போற்றுகிறோம், அப்பா பிதாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதுவரை செய்த இதுவரை தேவையை சந்தித்த யோவாவே சுமந்த யோவாப்பா பெரிய காரியங்களை செய்கிறவரே சமாதானமே யோவாசாரோ எங்களை கண்ணாடி பார்க்கிறோம். எங்களை பரிசுத்தமாக்குறையோ அமைக்காரே எங்களுக்கு நீதியும் நியாயம் செய்கிற ஜோவாசிப்பீடு இரக்கமுள்ள தேவனாய் ஏலமன் ஜீவனுள்ள தேவனாய் சாய் உண்மையுள்ள தேவனாய் ராஜும் ஏல் கடோல் மகாதேவனே ஏல் போல் வல்லமுள்ள தேவனே ஏலெல்லாம் சதாகாலம் உள்ளவரே ஏலோக்கு இஸ்ரவேலின் தேவனே உண்மையை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னித்தவரே, எங்கள் நோய்களை குணமாக்கினவரே, எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டவரே, வருஷத்தை இரக்கங்களினாலும் கிருபையினாலும் முடிசூட்டினவரே, எங்கள் வாயை நன்மையினால் திருப்தியாக்கினவரே, எங்கள் வயதை கழுவு கொப்பான வாழவது போலாக்கிறவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபையினால் உன்னோடு பண்ண சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு விலக்கேன் உன்னை மனுர கர்த்தர் சொல்லுறான். 54:10 வாக்கு கொடுத்தவரே, ஒருபோதும் கைவிடாதவரே, ஸ்திரியானதன் கர்ப்பத்தில் பிள்ளைக்கு இறங்காமதன் பாலகனை மறப்பாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உன்னை என் உள்ளம் கைகளில் வரைந்துள்ளேன், உடைய மதுகளின் கண் முன் இருக்கிறது என்று சொன்னவரே, ஒருபோதும் கைவிடாதவரே, நான் கர்த்தனுக்கு காத்திருக்க வைக்கப்பட்டு போ என்று சொன்னவரே, இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த நீரே, பரலோக தேவனையில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த நீரே, பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த நீரே, பரலோக தேவனையில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த நீரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே, பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே, பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே, ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே, ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே, ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுத வந்தோம், ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுத வந்தோம். பரலோக தந்தையே, பரலோக தந்தையே, பரிசுத்த தெய்வம் நீரே, அருகோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே, அப்பத்தை கேட்டா கண்ண கொடுத்தானா, நீரை கேட்டா பாம்பை கொடுத்தானா, முட்டையை கேட்டா பிள்ளை கொடுத்தானா, பொல்லாத தகப்பனை நல்ல இலை அறிவோரு இன்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே, இன்மைக்கும் மறுமைக்கும் பரம தகப்பன் நீதானே, ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனவும் நிறைந்த நம் தேவனை தொழுத வந்தோம்,
ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிரந்தரம் தேவன தொழுதவன்றோம். பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பறந்து காக்கும் பட்சியைப் போல தேவன் தினமும் காத்திடுவாரே. தகப்பன் பிள்ளை சுமப்பது போல தேவன் தினமும் சுமந்திடுவாரே. தாயை போல் தேற்றுவார் தகப்பனை போல் சுமந்திடுவார். தாயை போல் தேற்றுவார் தகப்பனை போல் சுமந்திடுவார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுதவன்றோ. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுதவன்றோ. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பரமோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. புல்லுள்ள இடங்களை மேய்த்திடுவாரே. அமர்ந்த நீரண்டை நடத்திடுவாரே. கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்ற போது தாழ்ச்சி என்பது வாழ்வில் இல்லை. நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர செய்வார். நன்மையும் கிருபையும் வாழ்நாளெல்லாம் தொடர செய்வார். ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுதவன்றோ. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுதவன்றோ. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பரமோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பரலோக தந்தையே பரலோக தந்தையே பரிசுத்த தெய்வம் நீரே. பரமோடி தேவர்களில் உயர்ந்தவர் உன்னத பரிசுத்த தெய்வம் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. பூமிக்கெல்லாம் ஆண்டவரும் நீரே. பரலோகத்தில் உயர்ந்தவர் நீரே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஒரு மனதோடு கூடி வந்தோம் உன்னத தேவனை தொழுதிடவே. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுதவன்றோ. ஓயாத புகழ்ச்சி ஓயாத கனமும் நிறைந்த நம் தேவனை தொழுதவன்றோ. இரவும் காலையில் போற்றப்படுகிறவரே பரிசுத்த பரிசுத்தரே எந்நேரமும் போற்றப்படுகிறவரே. 24 மூப்பர்களும் சாஸ்தாங்கமாக பணிந்து விழுந்து தங்கள் பீடங்களை முன்பு பாதத்திலே வைத்துமை வணங்குகிறார்கள். அவரை வைத்து அமர்ந்து தண்ணீரை கொண்டு வருகிறார். என் ஆத்துமாவை தேர்ந்து தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீரை நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தால் கிடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவேன். பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருந்து வருகிறவரே. ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதக்காரன் 23 சொல்றான், கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், ஆகையால் நான் தாழ்ச்சி அடையேன்.
அவை கர்த்தர் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்றபடியால் தடைகளை நீக்கிறவர்களுக்கு முன்பாக கடந்து செல்ல மீகாலே வாசிக்கிறோம். அவை அந்த தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிறார், எங்களை பாதுகாக்கிறார், எங்கள் எதிர்காலத்தையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அந்த தேவனை உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எல்லோருக்கும் தெரிந்த பாடல் உணர்ந்து பாடுவோம். ஒரு நாளும் நம்மை மறவா தெய்வம் நீர், அவர் ஒருபோதும் எங்களை மறப்பதில்லை. அந்த தேவனை உணர்ந்து எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வருடங்கள் காலங்களால் என்னை வழுவாமல் காப்பீரையா. வருடங்கள் காலங்களால் என்னை வழுவாமல் காப்பீரையா. வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். உம் வல்ல கரத்தால் நீர் என்னை தாங்கினீர், உம் சிறகாலே மூடி காத்தீர். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்தன் பயம் யாவும் நீங்கியதே. நீரின் பக்கத்து நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நீரின் பக்கத்து நான் பயப்படேன், என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்கு தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. யார் மறந்தாலும் உன்னை நான் மறவேன் என்ற வார்த்தைக்கு அளிப்பவரே. யார் மறந்தாலும் உன்னை நான் மறவேன் என்ற வார்த்தைக்கு அளிப்பவரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.
ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. 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 தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் பிழவதில்லை. அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேலில் பற்றாண்டே 43:2 வாக்கு கொடுத்தவரே. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேர்ந்தாலும் என் கிருபையின் நான் உன்னோடு வண்ண சமாதான உடன்படிக்கை உன்னை விட்டு விலக்கேன் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னவரே. இஸ்ரவேலை காக்கிற ஒருபோதும் தூங்குவதில்லை என்று சொன்னவரே. இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே. சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் தேவனே, மோசே யோசுவாவின் தேவனே, அன்னாள் சாமுவேல் தாவீதின் தேவனே, எலியா எலிசாவின் தேவனே, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவின் தேவனே, தானியேலின் தேவனே, இன்று அற்புதங்களை செய்கிறவரே, ரட்சிக்கிறவரே, பாதுகாக்கிறவரே, கூட இருக்கிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையாய் நடத்திடுவார். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுவார். நான் உம்மை நேசிக்கிறேன், எங்கள் உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எங்கள் உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். நான் உம்மை நேசிக்கிறேன், எங்கள் உயிரை பார்க்கிறோம். நான் உம்மை நேசிக்கிறேன், எங்கள் உயிரை பார்க்கிறோம். ஆராதிப்போம். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். உலகின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில். என்னை நேசிக்கும் நேசத்தின் தேவனே, என்னை நேசித்த நேசத்தின் ஆழமதில். பெருகிருபை பெருகிருபை நினைக்கும் போது என்ன பதில் செய்வேனோ. பெருகிருபை நினைக்கும் போது என்ன
பதில் செய்வேனோ ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்துவேன் நன்றியோடு நான் உம்மை நேசிக்கிறேன் உயிரை பார்த்திலும் சொல்லுவோமா நான் உம்மை நேசிக்கிறேன் எந்த உயிரை பார்த்திலும் ஆராதிக்கிறேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிக்கிறேன் உம்மை நான் உண்மை மனதுடன் பலியான சம்மதி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே பலியான சம்மதி பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காகவல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காகவல்லோ பாக்கியம் பாக்கியமே நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் நான் உம்மை நேசிக்கிறேன் எந்தன் உயிரை பார்க்கிலும் ஆராதிக்கிறேன் உம்மை நான் உண்மை மனதுடன் ஆராதிப்போம் ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன் நம்முடைய தேவனை ஆராதிப்போமா பலியான சம்மதி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே அல்லேலூயா எங்கள் பாவங்களை சுத்திகரித்தவரே பரிசுத்தமாக்கும் தேவனே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்று சொல்லி தேவனை துதிப்போம் அவர் நல்லவர் வல்லவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிறது அவரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம் அல்லேலூயா 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 சகல துதியும் கனமும் உமக்கே தருணாமை கரங்களை தட்டி நாங்கள் சொல்லுவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். ஒரு மடலையும் ஆராதனையும் இன்றைய கேட்டோம். நல்ல ஆராதிச்சு நல்ல பிரேசலோ படிப்பேரா இன்னைக்கு புதுசாக ஒரு மடலை குரலை ஆராதனைகள் கேட்டோம். கரங்களை தட்ட வந்து எனக்கு மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் உங்களுக்கு யாவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் அவங்களை கூடிய வழி நடத்துவார். இதுவரை நம்மை நடத்தினதவர் தொடர்ந்தும் அவர் நடத்த திட்டமிடுவராக இருக்கிறார். அந்த ஒருவரே சபை சார்பாக நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம். தேவனுடைய நாமத்து மகிமையாக ஆகவே இந்த நாளில் கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆகவே தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது ஒரு ஆராதனை ஜெபிக்கிறோம். அரசியல் தலைவர்களுக்கு அடிபட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ அதனால நாங்கள் தேசங்கள் இப்பொழுது ரொம்ப வருஷம் 3ஆம் யுத்தம் ரெடி பண்ணுவோம். அதனால் ஏதோ யுத்தம் நடக்கட்டும் புலப்பட்டும்
நாங்கள் எங்கடாக்கள் மாதிரி சண்டை பிடிக்கிறாங்க 2 பேரும் சிறச்சியும் ரம்மும். ஆகவே இந்த கடைசி நாட்கள் இப்படியா கொடுமை, ஆனால் கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது இப்போதான் லைஃப்பில் விழுகிறாங்க. ஆனால் இந்த கடைசி நாட்களில் இப்படியாக நடக்கும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவை தேசங்களை ஒருங்கிணைத்து இந்த நாட்களில் யுத்தங்களை நிறுத்துகிற சக்தர் தேவ சமாதானம் கடந்து கொண்டு மனிதனுடைய சமாதானம் எல்லாம் போயிடும். ஆனால் இதெல்லாம் ஆரம்பமாக நடந்து கொண்டிருக்கிறதை நாம் அறிகிறோம். ஆகவே இப்பொழுது சவரன் தேசங்களுக்காக பொதுவாக ஜெபித்த பிற்பாடு நாங்கள் உற்சாகமாக மனதோடு காணிக்கை கொடுத்து தேவனுடைய வார்த்தைகளை நடந்து கடந்து செல்ல போகிறோம். ஆகவே தேசங்களுக்காக சவரன் ஜெபிப்போம். அமெரிக்கா கனடா போன்ற தேசங்களை வெற்றிப்பீராக இந்தியா இலங்கை குடிமக்களை வெற்றிப்பீராக வலதுகை வெற்றிப்பீராக பாவ அடிமத்திலிருந்து விடுதலையாக்குகிறார், அதிகாரம் விடுதலையாக்குகிறார், தலைவனை வெற்றிப்பீராக நீரை மெய்யானது வேண்டும் கண்டுபிடித்து அவர்களை முன்பாக தேசங்கள் மறந்திருக்க வேண்டுமே கண்டாலும் சமுத்திரம் ஜலத்தினால் தந்திருக்க போல பூமி கத்தரை அறிகள் வரை நான் அறிந்து கொண்ட வார்த்தைகளை கத்தரான எங்கள் தேசத்தை வெற்றிக்க வேண்டுமே கண்டாலும் அதுக்கத்தாக இந்த வேலை இந்தியா புத்தகம் குடிமக்கள் வெற்றிப்பீராக 145 கோடி மக்களாக இந்த கட்டளை அறிந்துள்ள வேண்டுமே கண்டாலும் பாவ அடிமத்திலிருந்து அறியாமல் இருந்து விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார் நீரை மெய்யானது என்று கண்டுபிடித்து தெரிகிறார். கெட்டாவை கேளும், கெட்டாவை கவனியும், கெட்டாவை மன்னியும், கெட்டாவை வெற்றியும் அது கெட்டாவை நாங்கள் ஜீவனம் தேர்ந்தபடி கருத்தில் புத்தகம் தேசிய ராட்சியம் ஆடை கடந்தவருடைய மண்டாரும் நீரை மெய்யானது என்று கண்டுபிடித்து தெரிகிறாங்க. தலைவர்கள் கத்தரை அறிந்துள்ள வேண்டுமே வேண்டாலும் நீரை ஜீவன திறந்து கண்டுபிடித்து தெரிகிறார். குழாயிருக்க மனக்கங்களை திறந்துகிறாக ஒரு வாழ பிள்ளை வெற்றிப்பீராக அப்போது சினிமா போது அடிமத்திலிருந்து விடுதலையாக்குகிறார் வெற்றிப்பீராக இஸ்ரேல் தேசத்துடைய கருத்தில் ஒப்புத்தலும் கத்தா இஸ்ரேல் தேசத்துடைய ராட்சியம் ஆடை கடந்தவருடைய மண்டாரும் நீரை மெசியா என்பதை கண்டுகொள்ள செய்கிறாக. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற யுத்தங்கள் ஓய வேண்டும், அமைதி சமாதானம் உண்டாக வேண்டுமே வேண்டாலும் அவர் கத்தாவை காசாவும் மாணவர் கத்தாவை இஸ்ரேலுக்கு யுத்தங்கள் ஓய வேண்டுமே வேண்டாலும் நானே தேவன் அமர்ந்திருங்கள் யாரையும் உயர்ந்திருப்பேன் சின்னவரே அன்றை ஈட்டியை முடித்து வில்லை ஒடித்து அம்பளை எரித்து அன்னை ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிற கத்தனை அடிக்கிற யுத்தங்களை ஓயப்பண்ண கத்தனை அடிக்கிற யுத்தங்களை ஓயப்பண்ணுகிறாங்க. மனுஷன் தேவன் அல்ல என்று அறிந்துள்ள செய்கிறார்கள். கத்தாவை நீந்தால் ஜீவன தேவனுடைய ஜன தேசங்கள் கண்டுள்ள வேண்டுமே வேண்டாலும் யுத்தங்களை ஓயப்பண்ண போவதற்காக நன்றி சொல்லுவோம். தேசத்தில் சமாதானத்தை கண்டிடுவேன், கத்தளிக்கப்படுவா இல்லாமல் சுகமாய் படுத்துக் கொள்வீர்கள். பட்டையின் தேச உலாவன் செல்வரை அமைதியை சமாதானத்தை உண்டாக்குவீர்களாக. எங்கள் சபை புத்திரம் பாக்னா சபை சுயசபை புத்திர சபை நான் கட்டுகிறேன். பாரதத்தின் வாசல் மேற்கொண்டு செல்வதே எஸ்ஏ 60-22 சின்னவன் 1000 சிறியவன் நிலத்தை ஆதிமாவன் கத்திரான் ஏற்ற கால தீவிரமாற்றி மாற்றபடி சபை ஆசிரியத்து பணியை பெருக செய்கிறார்கள். ரட்சிக்கப்பட கத்த அண்ணன் சபையை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றாலும் இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாய் கொடுக்கும்படியாக ஜெபம் பண்ணி சிறியவர்கள் வசனங்களை சொல்லப்படுறாங்க. அடுத்த வருஷம் அவர் சொல்லி சின்ன ஜெபம் பண்ணுவாங்க. கத்தாவே இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கத்தாவு உற்சாக மனதோடு நாங்கள் கொடுக்க எங்களை வைத்ததுக்காக நன்றி. இந்த இடத்துல தேவனை ஆராதிக்கிற பிள்ளை உற்சாக மனதோடு தங்கள் காணிக்கை செலுத்து அவருடைய ஆசீர்வதிகள் இதுவரை நடத்தி வந்த தேவன் தொடர்ந்து நடத்த வேண்டுமா செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்லதாக. நாங்கள் இப்பொழுது சின்ன பிள்ளைகளை வைத்து வசனங்களை கேட்க போகிறோம். ஆமென். ஆமென். அப்படி சண்டை சொல்ல முடியும். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறீர்கள் பரலோகத்திற்காக இந்த அருமையான மாலை ஆராதனைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தக்காவே இந்த நேரத்திலும் அப்பா உடைய ஜீவனோட வார்த்தைகளை கேட்டு எங்களை ஒருமனப்படுத்தி பேசுகிற அடியனையும் வந்திருக்க ஒவ்வொருவரையும் நடத்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்திலே ஜெபங்களோடு ஜீவனோட நல்ல பிதாவே ஆமென். என்னாலும் செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனம் நாங்கள் நீதிமொழிகளில் இருந்து வாசிப்போம். 8வது அதிகாரம் 11வது வசனம். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது, இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. அப்ப இந்த வசனத்தின்படி என்னுடைய செய்தி இதை பார்க்கிலும் இது நல்லது. எது நல்லது என்றது நாங்கள் தான் வேதம் சொல்றது இது நல்லதுன்னு சொல்லி நாம்
நமக்கு எது நல்லது என்பதை நாங்கள் தான் முடிவெடுப்போம். அப்போ இங்கே சாலமோன் சங்கீதக்காரர், அதாவது ஞானி சொல்லுகிறார், முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்ல. அப்போ முத்துக்களை பார்க்கிலும் ஞானம் நல்லதுன்னு சொன்னால், ஞானம் உலகத்தில் இருக்கிற ஞானத்தை விட தேவனை அறிகிற அறிவுடைய அந்த ஞானம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. பவுல் சொல்லுகிறார் வந்து, கிறிஸ்து எங்களுக்கு ஞானமும் நீதியும் விருப்பமானார் என்று. எனவே நாங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் கவனித்து எது நமக்கு நல்லது என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். இப்போ முதலாவது நாங்கள் என்னுடைய குறிப்பு வந்து, இப்போ நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை வந்து மனுஷன் மேலா அல்லது கர்த்தர் மேலா? சங்கீதம் 118 8, 9 வசனத்தை இப்படியாக சொல்லுகிறது, வாசிப்போம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமாம், இங்கே சொல்லப்படுவது மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேர் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்போ எது நல்லது எங்களுக்கு? மனுஷனை நம்புவதா அல்லது கர்த்தரை நம்புவதா? வேதம் சொல்றது கர்த்தர் மேல் நம்பிக்கை இருப்பதான் நல்லது. நாங்கள் எப்பொழுதும் வந்து கர்த்தரையே சார்ந்திருக்கோம். எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நலம் என்று சங்கீதம் 73 நாங்கள் வாசிப்போம். அப்போ கர்த்தரை நாங்கள் நம்பணும். கர்த்தரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுது வேதம் சொல்லுது. அப்போ நாங்கள் மனுஷனை எல்லாம் கர்த்தரை ஏன் நாங்கள் மனிதனை நம்பக்கூடாதுன்னு சொன்னால், அந்த மனிதனுடைய நிலையை குறித்து வேதம் சொல்கிறது. சங்கீதம் 146 3-4 வாசிக்கின்றோம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அப்போ ஒருவன் மறைக்கும் பொழுது எல்லாம் முடிந்தது. அப்போ ஒரு மனிதனை நம்பி இருந்தோமானால் மனிதன் மறைத்து போவான். ஆனால் ஜீவனுள்ள தேவன், அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர். அவரை நாங்கள் நம்புவோமானால் நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம். எனவேதான் வேதம் சொல்வது, நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவனை மாத்திரம் என்று சொல்லி. அப்போ மனிதன் மேல் நம்பிக்கை வைத்து இறைமையாக வாசிக்கிறோம். மாம்சத்தை தன்னுடைய சுயபலமாய் கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற மனிதன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மீது இருக்க வேண்டும். கர்த்தரை நாங்கள் நம்ப வேண்டும் என்றால், மனிதனை நம்புவதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுது. இரண்டாவது குறிப்பு வந்து சங்கீதம் 119:72. சங்கீதம் 119:72. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஆமென். அநேகமாயிரம் பொன்வெள்ளி, ஒரு பகுதியில பொன்வெள்ளியை வைத்து இங்கே வேதத்தை வைத்தா நாங்கள் எதை தெரிந்து கொள்வோம்? சங்கீதக்காரன் சொல்கிறார் வந்து அநேகமாயிரம். அப்ப சங்கீதக்காரன் யார்? தாவீது. தாவீதுக்கு பொன்வெள்ளியெல்லாம் நிறைய இருக்கு. ஆனால் அவர் சொல்கிறார் வந்து அது அநேகமாயிரம் பொன்வெள்ளியை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அப்ப வேதம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய அவருடைய வசனம், அவருடைய வசனம் சத்தியமாயிருக்கிறது. இது சத்திய வேதம் என்று சொல்லப்படுகிறது. இந்த சத்திய வேதம் தான் எங்களுக்கு முக்கியமாக காண இருக்க வேண்டும் என்கிற பொன்வெள்ளிகள் அல்ல. பொன்னும் வள்ளியும் எங்களை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. கர்த்தரை நாங்கள் நம்ப வேண்டும். எனவேதான் அவருடைய வார்த்தையை நாங்கள் இதுதான் எங்களுக்கு நல்லம் என்று சொல்லுவோம். அப்போ அவருடைய வார்த்தையை குறித்து, அதாவது அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை இன்னும் சங்கீதம் 19 இன்னும் அதிகமாய் தாவீது சொல்கிறார். அதையும் வாசிப்போம். 19ஆம் சங்கீதம் 1-10 வரை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாய் இருக்கிறது. அப்ப தேனிலும் இனிமையான அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு அநேகமாயிரம் பொன்வெள்ளியை காட்டிலும் சங்கீதக்காரன் சொல்கிறார் நீர் விளம்பின
வேதமே எனக்கு நலம். அப்போ எங்களுக்கு என்ன நலம் என்பதை நாங்கள் இந்த நாட்களில் அப்போ எங்களுக்கும் அப்படித்தான். அதாவது சங்கீதக்காரன் அல்லது வேதம் சொல்லுகிற இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எது நல்லது என்று வேதத்திலே நாங்கள் சொல்லப்பட்டிருக்க நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ நாங்களும் நல்லதை தெரிந்து கொள்ள வேண்டும். அநேகமாயிரம் பொன்வழியை காட்டிலும் நீர் விளங்கின வேதமே எனக்கு நலம் என்று சங்கீதக்காரன் சொன்னார். அடுத்தது சங்கீதம் 63:3. இப்படியே ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை நல்லது என்று சொல்கிறார். அப்ப தேவனுடைய கிருபை, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது. ஜீவன் என்றால் என்ன? இந்த உலக வாழ்க்கை, உலகத்திலே நாங்கள் வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை, அந்த ஜீவன் என்னுடைய உயிரை காட்டிலும் அவருடைய கிருபை தான் நல்லது. எனவே அவருடைய கிருபை என்று சொன்னால் அது மாறாத பேரன்பு அல்லது கிருபை. அது காலைதோறும் புது கிருபை. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததற்கும் அவருடைய கிருபை. அப்போ நாங்களுடைய கிருபையினாலே வாழுகிறோம். கிருபை தான் எங்களை ரட்சித்தது. அவருடைய கிருபையில் தான் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே எங்களுக்கு ஜீவனை காட்டிலும் கிருபை நல்லதென்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாங்கள் எங்களுக்கும் அதாவது முதலாவது ஆண்டவர் மீது நாங்கள் நம்பிக்கை வைப்பது மாத்திரமல்ல, அவருடைய வேதத்தான் எங்களுக்கு நலம் என்று சொல்வதை மாத்திரமல்ல, அவருடைய கிருபை ஜீவனை காட்டிலும் அவருடைய கிருபை நல்லதென்று நாங்கள் சொல்ல வேண்டும். கிருபையை பற்றி இன்னொரு வசனம் வாசிப்போம். சங்கீதம் 36:7. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிலையிலே வந்தடைகிறார்கள். அல்லேலூயா. தேவன் அதாவது அவருடைய கிருபை அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜீவனை காட்டிலும் உம்முடைய கிருபை நல்லது அல்லது கிருபை தான் அதற்கு மேலானது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவேதான் இரண்டாவது நமக்கு எது நல்லது என்றால் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். வேதம் தான் எங்களுக்கு நலம். அடுத்தது அவருடைய கிருபை தான் எங்களுக்கு நலம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்த குறிப்பு 4வது சங்கீதம் 84:10 வாசிக்கலாம். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். ஆமென். 1000 நாள் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்திலே தங்குற ஒரு நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எனவேதான் அதாவது உலகத்திலே நாங்கள் பார்க்கிற எத்தனையோ நாட்கள் இந்த உலகத்திலே வருகிறோம். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு பரிசுத்த ஓய்வினால் இதிலும் நாங்கள் ஆகாமிய கூடாரம் என்றால் துன்மார்க்கருடைய கூடாரம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு பாருங்கள், இந்த கிறிஸ்தவ நாட்டிலே ஞாயிறு ஆராதனை பெரிய பெரிய கோபுரங்களில் ஆலயங்களிலே வந்தால் முதியவர்கள் தான் காணப்படுவார்கள். அங்கே அநேகர் ஆலயத்துக்கு போகுது. அப்ப தேவனுடைய ஆலயம் என்று சொல்லும்போது இப்ப சபை என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் சபைக்கு அந்த வருவதுதான் எங்களுக்கு நல்லது. ஆண்டவரை ஆராதிப்பது தான் எங்களுக்கு நல்லது. தேவ பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வருவதுதான் நல்லது. 1000 நாள் உலகத்திலே ஆகாமிய கூடாரங்களிலே நாங்கள் வாசப்படுவதை பார்க்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் இருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்று சொல்கிறார் சங்கீதக்காரன். எனவே நாமும் அப்படித்தான். அதாவது அதை காட்டிலும் இது நல்லது என்று சொன்னால் எது நமக்கு நல்லது? தேவ ஆலயத்துக்கு வருவதுதான் எங்களுக்கு நல்லது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்த குறிப்பு 5வது பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். பிரசங்கியின் புத்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். அப்ப பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதல், அதாவது பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தல் அல்லது கீழ்ப்படுதல், செவி கொடுத்தல் என்று சொல்லப்படும். செவி கொடுத்தல் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி நடத்தல், செவி கொடுத்தல். அப்ப இந்த செவி கொடுத்தல் என்பது மிகவும் ஆலயத்துக்கு போகும் பொழுது நடையை காத்துக்கொள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது எங்களுடைய எல்லா காரியத்திலும் நாங்கள் ஒரு ஆயத்தத்தோடு நாங்கள் தேவ சமூகத்துக்கு வருகிறோம். அங்கே போய் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு என்ன இன்னைக்கு சொல்லித்தர போகிறது என்பதை நாங்கள் கவனிக்க போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் தேவ ஆலயத்துக்கு ஆயத்தத்தோடு நாங்கள் கடந்து வர வேண்டும் என்று நாங்கள் பார்க்கின்றோம். நம்முடைய நடையை காத்துக்கொண்டால் வேதம் சொல்வது பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப பலியை பார்க்கிலும்
செவி கொடுத்தல் தான் நல்ல வந்தால் என்ன. இப்போ வந்து பலி அந்த நாட்களிலே பலி செலுத்தப்பட்டது. இன்றைக்கு நாங்கள் ஆவிக்குரிய பலி என்ன, உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலி, நன்மை செய்கிறது, தான தர்மம் பண்ணுவது, இவைகளெல்லாம் ஆவிக்குரிய பலிகள். இதிலே தேவன் பிரியமாக இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாங்கள் பலிகளை செலுத்தி பிரயோஜனம் இல்லை. அதைத்தான் அங்கே பிரசங்கி சொல்கிறார். வந்து புத்தகத்திலே சொல்லப்படுகிறது, பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தல் நல்லதென்பதை. இதே கருத்து வந்து சாமுவேல் புத்தகத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். அப்ப இரண்டகம் பண்ணுவது பில்லு சூரிய பாவம், முரட்டாட்டம் பண்ணுவது விக்கிர ஆராதனைக்கு ஒப்பானது என்று இந்த அதிகாரத்துக்கு மேல் வசனங்களில் நாங்கள் வாசிக்கிறோம். இப்ப பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் அதான் முக்கியம். எது முக்கியம்? பலி செலுத்துவதை பார்க்கிலும் நாங்கள் செவி கொடுத்தால் தான் நலம் என்று சொல்லப்படுகிறது பிரசங்கி புத்தகத்தில். அப்ப நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்துதான் எங்களுக்கு நல்லது என்று நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தது வந்து அதாவது 37 சங்கீதம் 14 வசனம். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. அநேக துன்மார்க்குடைய செல்வ திரட்சியை காட்டிலும் நீதிமானுக்குரிய கொஞ்சம் நல்லது. அப்படின்றால் என்ன? துன்மார்க்கர் கடவுளை நம்பாதவர்கள், அவர்கள் திரட்சியான செல்வத்திலே வாழ்கிறார்கள். அப்ப அது வந்து நீதிமானுக்குரிய கொஞ்சம். அப்ப நாங்கள் வந்து தேவனுடைய ஜனங்கள் வந்து நேர்மையாக நாங்கள் வந்து உழைத்து சம்பாதிக்கிறோம். அது கொஞ்சமாக இருக்கிறது, அதிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆனால் துன்மார்க்கருக்கு அங்கே வந்து என்ன நடக்கிறது? அவர்கள் அநியாயமாக குறுக்கு வழியிலே சம்பாதித்து செல்வத்தை திரட்சியாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நிம்மதி இல்லை, அவர்களுக்குள்ளே சஞ்சலம் காணப்படுகிறது. எனவேதான் இன்னும் நாங்கள் அதற்கு ஒப்பான நீதிமொழிகள் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கும் பொழுது சங்கீதம் 15:16, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்ச பொருளே உத்தமம். அதான் இது உத்தமம். சஞ்சலத்தோடு கூடிய அநேக பொருளை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு கொஞ்சம் தான் நல்லது. அதனால்தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் பொழுது போதுமென்ற மனம் அதோடு கூடிய தேவ பக்தி இதுதான் மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாங்கள் வரும் பொழுது ஒன்றும் கொண்டு வரவில்லை, நாங்கள் போகும் பொழுது ஒன்றும் கொண்டு போவதில்லை. உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம் என்று வேதம் சொல்கிறது. எனவே தேவ பக்தியோடு நாங்கள் கடவுளுக்கு பயந்து நேர்மையான வழியை சம்பாதித்து அந்த கொஞ்சமாக இருந்தாலும் அதுதான் எங்களுக்கு நல்லது என்று அங்கே சொல்லப்படுகிறது. எனவே நாங்களும் அப்படித்தான், அதாவது துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குரிய கொஞ்சம் நல்லது, அது நிரந்தர சுதந்திரம் என்று சொல்லப்படுகிறது. அது கர்த்தரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. எனவே நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், துன்மார்க்கருடைய செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் எனக்குரிய கொஞ்சம் நல்லது என்று சொல்லி நாங்கள் சொல்ல வேண்டும். இறுதியாக நாங்கள் பார்க்கும் பொழுது அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதாவது நித்திய ஜீவனை குறித்தும் நித்திய நரகத்தை குறித்தும் சொல்லுகிறார். மத்தேயு 18:8-9 வாசிக்கலாம். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரி நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அதை ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நரகமா அல்லது மோட்சமா? நரகமா, நித்திய நரகமா அல்லது நித்திய ஜீவனா? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், எது உனக்குள்ளதாக இருந்தால் அதை அப்போ கண்ணை குடிக்கும் போட சொல்கிறார் ஆண்டவர். என்னது சொல்லுகிறார்? பெட்டர், நீ வந்து அப்படியா 2 கண்ணோட கூட நீ நரகத்துக்கு போறதை காட்டிலும் இப்படி இருக்கிறது நல்லதுன்றதை விளங்கப்படுத்துவதற்கு அப்படி சொல்லுகிறார். நாங்கள் சொல்கிறோம் இல்லை, 2 கண்ணோட காலோட எல்லாம் நாங்கள் நரகத்துக்கு போற காட்டிலும் நாங்கள் ஒற்றை கண்ணுடையவனாய் அல்லது ஒற்றை காலுடையவனாய் நித்திய ஜீவனுக்கு போறதா நல்லதென்று ஆண்டவர் சொல்லிக் கொடு, அதை விளங்கப்படுத்த விரும்புகிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் வந்து எது முக்கியம், எது நல்லது எங்களுக்கு என்று வேதம் உங்களுக்கு
சொல்லுகிறது. அப்போ நாங்கள் இதுதான் நல்லது என்று சொல்லி நாங்கள் தான் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவர் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். வேதம் சொல்றது ஜீவனை தெரிந்து கொள். அப்போ நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய திறமை இருக்கிறது. நாங்கள் நல்லதை தெரிந்து கொண்டால் நாங்கள் பரலோகம் போகலாம். இப்போ நாங்கள் முதலாவது மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா அல்லது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா? அநேகமாயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் வேதமே எனக்கு நலம் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். அடுத்தது ஜீவனை காட்டிலும் கிருபைதான் நல்லது என்று சொல்கிறார். ஆகாமிய கூடாரங்களை வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதை நான் அதிலே சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனம், உம்முடைய வீட்டிலே வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள் என்று. எனவே ஆண்டவருடைய சமம் தான் எங்களுக்கு நல்லது. அடுத்தது பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தல் தான் நல்லது என்று சொல்லப்படுகிறது. அடுத்த குறிப்பு துன்மார்களுடைய செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குரிய கொஞ்சம் நல்லது. அடுத்தது நரகமா நித்திய ஜீவனா? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நீ அதாவது இடர்கள் எனக்கு உண்டாக்குற எதுவாக இருந்தாலும் அவைகளெல்லாம் விட்டு நாங்கள் பரலோகத்துக்கு போகிற வழியை தான் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். எனவே எது நமக்கு நல்லது என்ற தலைப்பில் நாங்கள் சிறிய செய்தியை நாங்கள் கேட்டோம். கர்த்தருடைய பந்தியில் நாங்கள் அமரப் போகிறோம். எனவே நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணி நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் அமர நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். அல்லேலூயா. மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அநேகமாயிரம் பொன்னையும் வெள்ளியும் பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எந்நாளும் எனக்கு நலம். அநேகமாயிரம் பொன்னையும் வெள்ளியும் பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எந்நாளும் எனக்கு நலம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். 1000 நாள் இந்த உலக வாழ்வை பார்க்கிலும் உம்முடைய சமூகமே எந்நாளும் எனக்கு நலம். 1000 நாட்கள் இந்த உலக பார்க்கிலும் உம்முடைய சமூகமே எந்நாளும் எனக்கு நலம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளிலே எது நமக்கு நல்லது என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே இன்றைய நாளிலே பார்த்தோம். ஆண்டவரே, மனிதன் மேல் நம்பிக்கையாக இருக்காமல் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம். அநேகமாயிரம் பொன்வெள்ளியை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே நலம். ஜீவனை காட்டிலும் உம்முடைய கிருபை நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் உம்முடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதே நல்லது. பலியை பார்க்கிலும் செவி கொடுத்தலே நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் எனக்குரிய கொஞ்சம் நல்லது. நித்திய நரகத்துக்கு தள்ளப்படுவதை பார்க்கிலும் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதுதான் நல்லது. அல்லேலூயா. நன்றி செல்வோம். அல்லேலூயா. ஏசையா, 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 என் நீதி நீதானையா. யெகோவா சுக்கேனு நீதானையா. எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் எனக்குரிய கொஞ்சம் நல்லது. சொல்லுமா? துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும்
நீதிமான் எனக்குரிய கொஞ்சம் நல்லது, நிரந்தர சுதந்திரம் இது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது, நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. ஏசையா 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 ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான், பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர். கர்த்தரே தாங்குவீர், என் பாதைகளில் நோக்கமாயுள்ளீர். என் வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை, உறுதிப்படுத்துகிறீர். ஏசையா 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 ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மை பற்றிக் கொள்ளுவேன். உம் வார்த்தையால் திருப்தியாவே, உம் சமூகத்தில் உம் சமூகத்தில் அகமகிழ்வே. ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வாழ்வு தரும் ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலே ஒன்றை கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, எது நமக்கு நல்லதென்று நாங்கள் ஆண்டவரே தெரிந்து கொண்டு கர்த்தாவே, உலகத்து காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்பதை காட்டிலும் தேவனுடைய காரியத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்பது நல்லது என்று சொல்லி, ஆண்டவரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள் என்று சொல்லபடினால் கர்த்தாவே, வார்த்தைகளின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் நல்ல தீர்மானங்களை எடுத்து கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரை கூட வழி நடத்தும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். இன்றைக்கு தெருவிருந்து பந்தி இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் கர்த்தருடைய பந்தியில் அமரப் போகிறோம். அதற்கு எங்களை தயார்படுத்திக் கொள்வோம். இப்பொழுது அவர்கள் அந்த வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது நாங்கள் வேத வசனங்களை கவனித்து கர்த்தருடைய பந்தியில் நாங்கள் அமர்வோம். வேதவசனங்களை படிக்கிறான், கவனித்துக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 23 31 வாக்கியங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை விடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமள அவங்களோட மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவர் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடமை
எண்ணத்தினால் மாத்திரமாய் போஜனமான பண்ணுபவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததால் தனக்கு ஆக்கின தீர்ப்பு வரும்படி போஜனமான பண்ணுகிறான். இது நிமித்தம் உள்ள அநேக பலவீனரும் வியாதி உள்ளவருமாய் இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். நாம் பாடி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். பூஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த பணியை பாத்திரத்தையும் எடுத்து, பாத்திரம் என்னுடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஜெபம் பண்ணுவோம். நேசித்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரை கர்த்தாவே, ஆண்டவராய் இயேசுவை எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுக்காக யுத்தம் செஞ்சு எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆற்றினை ஏற்றுக்கொண்டு இந்த தடம்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நம்மை நாமே நிதானித்திருந்தால் நான் நியாயம் தீர்க்கப்படும். இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அந்த திருவிருந்து சந்தித்து நாங்கள் ஆண்டவரே அப்பா தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றி ஆண்டவரை கர்த்தாவே உமக்கே கூடான ஸ்தோத்திரங்களை எழுதுகிறோம். ஆண்டவரை கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை நாங்கள் பங்கு பெற மாதத்தின் முதல் வாரத்தில் எங்களுக்கு ஒன்று கூட்டினீர், அதுக்காக நாங்கள் வந்து நன்றி சொல்கிறோம். நாமத்திலே சொல்லிக்கிறோம். அதனுடைய பந்தியை அவர் சொன்னார், முன்படி அழைக்கிறோம். என்றும் மாறாதது இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் தள்ளிட மாட்டார், அவராயுன்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவில் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு நீருதலுக்காய் இயேசு காயங்கள்பட்டார், உன் அக்கிரமங்களால் அவர் ஒடுக்கப்பட்டார். உன் நீருதலுக்காய் இயேசு காயங்கள்பட்டார், உன் அக்கிரமங்களால் அவர் ஒடுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார்.
சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதாய் காணப்படுவார். உங்களை அழைக்கிறவர் உங்களோடவர் அப்படியே செய்வார். அநியாயம் செய்கிறவர் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். மாறனாதா இயேசுவே வாரும், சீக்கிரம் வாருடைய வரைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் ஆண்டவரை கர்த்தாவே, இந்த சொல்வத்தில் இல்லாத அநேக ஆடுகள் வெளியே இருக்கிறார். அவர்களும் உண்மை அறிந்து உடைய பந்தியிலே அமர்ந்து ஆண்டவரை உடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட இப்பொழுதிலே எக்கால சத்தங்களுக்கு மறுபுறமாய் எடுத்துக்கொள்ளப்பட்டு எந்தெந்தைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம் என்ற வார்த்தைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்தி இயேசு நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். இவனை நல்ல பிதாவே. தேவனை துதித்து பாடலை பாடி தேவனை மயப்படுத்துவோம். அல்லேலூயா. இது நல்லதென்று நாங்கள் கற்றுக்கொள்வோம். ஆகவே கூடாரத்தில் வாசம் பண்ணுவதை பார்க்கணும், தேவனுடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுவது நல்லதென்று கண்டோம். ஆகவே இந்த நாட்கள் அவருடைய கிருபை நல்லது. அவர் பெரியவராக இருக்கிறார். அவரே நாங்கள் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேனிலும் இனிமையான தேவன், விடாத மதுரமான தேவன், தேனிலும் இனிமையான தேவன், விடாத மதுரமான தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் மாற தேவன், நம்பினோரை கைவிடாத தேவன். ஆமென். நேற்றும் இன்றும் என்றும் மாற தேவன், நம்பினோரை கைவிடாத தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பெயரை சொல்லி கூப்பிடும் தேவன், கடம்பிடித்து நடத்தி சொல்லும் தேவன். சொல்லுவோம். பெயரை சொல்லி கூப்பிடும் நம் தேவன், கடம்பிடித்து நடத்தி சொல்லும் தேவன். அல்லேலூயா, 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 ஆமென், அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விண்ணிலிருந்து மண்ணில் வந்த தேவன், விண்ணுலகம் அழைத்து செல்லும் தேவன். ஆமென். விண்ணிலிருந்து மண்ணில் வந்த தேவன், விண்ணுலகம் அழைத்து செல்லும் தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனிலும் இனிமையான தேவன்,
செவிக்காத மதுரமான தேவன், தேடும் இனிமையான தேவன், செவிக்காத மதுரமான தேவன். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேனிலும் இனிமையான நம்முடைய தேவன், அவரை அண்டிக் கொள்வதே நமக்கு நல்லது. ஆதியாமத்திலே தேவன் எல்லாம் படைத்து எல்லாம் நல்லது நல்லதென்றே கண்டான். ஆகாய விரிவை பார்த்து நல்லதென்று சொல்லவில்லை. வானமண்டலங்களுக்கு இறுதியில் பொல்லாதாவிய வானமண்டலம் இருக்கு. ஆகவே எது நல்லது என்பதை நாம் கற்றுக்கொள்ளணும். தேவன் நல்லதென்று கண்டார். ஆகவே நம்மை அவர் நல்லதென்று காணணும். இவர் மேல் நாம் பிரியமாக இருக்கிறேன், இவரின் பிரியமான மக்களுக்கு சொல்லப்பட்டார். நாங்கள் எது நல்லதென்று தேர்ந்தெடுக்கிறது நம்முடைய கருத்தில் இருக்கிறது. ஆகவே நான் வார்த்தையை கேட்ட ஒருவருடைய தேவனை துதிக்க கடவர்கள். தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது, உள்ளத்தின் ஆழத்தின் தேவனை ஆராதிக்கும் பொழுது ஜீவ ஊற்று புறப்படும். எல்லோரும் நன்றி செலுத்தி தேவனை துதிப்போமா? அவருடைய கிருபை எல்லாம் நாங்கள் வாழ முடியாது. ஹல்லேலூயா. அவர் கிருபை தந்து நம்மை நடத்துகிற காலைதோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தி, உங்க தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தி, உங்க கிருபை தந்து என்னை நடத்தி வந்தி, உங்க தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தி. இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியாய் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியாய் நிறைந்து ஆராதிப்பேன். உங்கள் கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தீர், உன் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். இரத்தத்தில் கிடந்த என்னை கண்டு இதனை சொல்லாமல் நெருங்கி வந்தீர். பாவங்கள் கழுவி வஸ்திரம் விரித்து ரட்சிப்பினாலே அலங்கரித்தீர். கிருபை ருசித்து பாட வைத்தீர். உங்கள் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். கிருபை ருசித்து பாட வைத்தீர். உங்கள் தயவை ருசித்து துதிக்க வைத்தீர். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியாய் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியாய் நிறைந்து ஆராதிப்பேன். உங்கள் கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி வைத்தீர். ஒன்றுமே இல்லா துவங்கின என்னை ஒவ்வொரு நாளும் பராமரித்தீர். இன்று நான் கண்டு வியக்கும் படித்து அற்புதங்கள் பல எனக்கு செய்தீர். பாட வைத்தீர். உங்கள் தயவை துதிக்க வைத்தீர். பாட வைத்தீர். தயவை துதிக்க வைத்தீர். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியாய் நிறைந்து ஆராதிப்பேன். இயேசுவே உம் அன்பை நான் என்ன சொல்வேன், உள்ளம் நன்றியாய் நிறைந்து ஆராதிப்பேன். உங்கள் கிருபை தந்து மட்டும் நடத்தி வந்தீர், உம் தயவை தந்து என்னையும் உயர்த்தி
காலந்தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஆகவே உடைய கிருபையை நாங்கள் வாஞ்சித்து எங்களை இதுவரை நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துவார். இதுவரை எங்களை காத்த தேவன், எத்தனையோ துன்ப வேளையில் நம்மை காத்த தேவன், வியாதி நேரத்தில் காத்த தேவன், ஆபத்து வேளையில் காத்த தேவன். ஆகவே நாங்கள் எது நல்லது என்று தெரிந்து கொள்ள அவரை அண்டிக் கொள்வதை எனக்கு நல்லம் என்று சங்கீதக்காரன் சொல்வதற்கு நாம் இயேசுவை அண்டிக் கொண்டு வாழ்வோம், ஜெபம் பண்ண போவோம், ஒருமனப்படுவோம் சபையாக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரமாக. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, அருமையான நாளுக்காய் நன்றி. இந்த மாதத்தில் முதல் நாள் உங்களை பண்டிகையில் வர கொடு தயவுக்காய் நன்றி சொல்லிட்டு உங்களை வருகையை நாங்கள் நினைத்து பாடுகிறோம். கர்த்தாவே, உங்கள் வருகைக்காக காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து தேவனை ஆராதித்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. வரும்பொழுது கூட இருந்து போகும் பொழுது கூட இருக்கும். மறுமுறை இந்த இடத்துல கூடி வரும் வரை உங்களுடைய தெய்வீக சமாதானம் கடந்து வரட்டும். கர்த்தாவே, தடைகளை யாவை நீக்கி இருவரும் நாட்கள் ஆண்டவரே தேவ பலத்தோடு தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கத்தக்கதாக உங்களுடைய கிருபைகள் நடத்த விடுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்த வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். சொல்வோம் எல்லோரும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் மனவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென்.